அதாவது நான் போன தடவை வந்து மனைவிகளுக்கு ஸ்பெசிபிக்கா ஏன் சொன்னேன்னா, இதுல வந்து பெண்கள் பத்தி சம்பந்தப்பட்ட 2 இஷ்யூ தான். அது பெரும்பாலும் எல்லா வீட்லயும் நடக்கிறதுனால அது ஆண்களுக்கும் பொருந்தும் ஆக்சுவலா. போத் ஏன்னா மனைவி வந்து ஏதோ ஒரு இடத்துல டிராபேக் ஆகும் பொழுது அல்லது சில விஷயங்கள்ல வந்து ஃபெயிலியர் ஆகும் பொழுது கணவனுடைய சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல இல்லையா. ஹர்ட் பண்ணி இல்லையா அந்த இடத்துல வரும்போது நான் 2 விதமா பார்ப்பேன். ஒரு சாதாரண விஷயம் தான், ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அந்த குழம்பு டேஸ்டா இல்ல, அது சொல்ற 2 விதம் இருக்கு. மனுஷன் திம்மான இதை நாய் கூட திங்காது, இதுவும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஏமா இது என்னம்மா நாளைக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுது, சும்மா நல்லாவே இல்லம்மா அப்படின்னு சொல்லலாம். 3வது ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்காது ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல நான் அது என்கரேஜ் பண்றது இல்ல. ஏன்னா நீங்க நல்லா இருக்குட்டீங்கன்னா திருப்பி அதே மாதிரி தான் வைப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அகைன் அண்ட் அகைன் நீங்க அந்த தப்பான விஷயத்த சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா அந்த விஷயத்த சொல்லிட்டா நல்லது. நான் இதை மீட்டிங் போற இடத்துலயும் செய்வேன். ஏன்னா மீட்டிங் போற இடத்துல சில சிஸ்டர்ஸ் வந்து நல்லா செஞ்சு வைப்பாங்க, உப்பு போட மறந்துடுவாங்க. நம்ம அந்த அவங்களோட சுபாவமா இருக்கும் அல்லது அது குழம்பு டேஸ்ட் இருக்காது. நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எனக்கு பின்னாடி வர ஊழியக்கார மாட்டிப்பான். அடுத்து வருவார்ல ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு சாப்பிட, அவரு வேற வழி இல்ல மாட்டிடுவார். இப்ப யாராவது ஒருத்தர் துணிஞ்சு உண்மையை சொல்லணும்ல. சோ இந்த சொல்ற விதம் தான் இருக்கு. நீங்க எப்படி இப்போ ரெபெக்கால் எடுத்த டிசிஷனுக்கும் யோபின் மனைவி எடுத்த டிசிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, லோத்துவின் மனைவிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மனைவிகளுக்கு வரும். அவங்க பாதிக்கப்படுறதோ அல்லது அவங்க லைஃப்ல பொதுவாகவே மனைவிகளுக்கு கல்யாணமான இப்போ நம்ம ஊர்ல இப்ப ரொம்ப அது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அவங்க லைஃப்ல கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மிக முக்கியமான குழந்தை பெற்றுக்கொள்வது இந்த ஒரு இஷ்யூ. அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பேசிக்கா நான் அதை எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா, இந்த பைபிள்ல 3 பேர் தங்கள் மனைவிகளுக்கு குழந்தை இல்லாத சிச்சுவேஷன் இருக்கு. இந்த 3 பேரும் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்ல, ஐசாக் இல்ல, 100 வயசு வரைக்கும் இல்ல. அடுத்து வந்து யாக்கோபுக்கும் ஏப்ரஹாம்கிட்ட தேவன் பேசிட்டே இருக்காரு. ஆபிரகாம் வாக் வித் தி காட். ஆமா, பேசிட்டே இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கேரக்டருக்கு ஒரு குறை இருந்துட்டே இருக்கு, குழந்தை இல்ல. இவரும் கேட்கிறாரு வாயை திறந்து, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்லாம் கேட்கிறாரு. அடுத்து அவருடைய பையன் ஐசக்கு திருமணம் ஆகும் போது 40 வயசு. நீங்க 25-20 பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிடிச்ச விஷயம் எனக்கு, நீங்க சொல்வீங்கல்ல, ஏதோ கெஸ்ஸிங் எல்லாம் கிடையாது, கரெக்டா அவ்வளவு ஆத்தென்டிக்கா இருக்கும். இங்க பாருங்க, 25-20 ஈசாக்கு ரெபெக்கா விவாகம் பண்ணும்போது 40 வயதா இருந்தார். அடுத்து அதே 25 நீங்க 26 வாசிக்கும் பொழுது 25-26 ரெபெக்கா அவளை பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். 20 வருஷம் குழந்தை இல்ல, 20 years waiting. அடுத்து யாக்கோபோட கான்செப்ட் வந்து பாருங்களேன், 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபுடைய மனைவி இருக்காங்க, யாரு? ராகேல். ராகேலுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இல்ல. ராகேல் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ராகேல் வந்து சண்டை போடுறாங்க, கர்த்தர் வந்து எனக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னு. இதுக்கு ஜாக்கோபுடைய ரியாக்ஷன் என்ன? 3 பேருடைய மனைவிகளுக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, குழந்தை பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் காமனா ஒரு விஷயத்தை எடுக்கும்போது இந்த 3 பேரும் அந்த மனைவிகள்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதான் இங்க கேள்வி. இப்ப ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், ஆண்டவர் வந்து சொல்றாரு 17 பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:17 ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு நகைத்து சிரிக்கிறான். அவளுக்கு குழந்தை பிறக்கும். இல்ல, இதுல என்ன வியப்பா இருக்குன்னா, இவரு தான் கேக்குறாரு கடவுளை, கடவுள் பதில் சொல்லும் போது சிரிக்கிறாரு. ரொம்ப சம்டைம் நம்ம ஜபங்கள் கூட அப்படி சம்டைம்ஸ் ஆயிடுதோன்ற ஒரு இல்ல, பதில் லேட்டா வருது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்துல அந்த பிளெஸிங் வரல. ஆமா, நம்ம காடு கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துல அந்த பிளெஸிங்கை கொடுத்தா நீங்க பிளெஸிங்கை தான் தூக்கி பிடிப்பீங்க, காடை தூக்கி பிடிக்க மாட்டீங்க. நீங்க அதுக்கப்புறம் அதை வெறுத்துருவீங்க. ஆனா போங்கப்பா இது வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அந்த பிளெஸிங் வரும். அந்த பிளெஸிங் வந்த பிறகு காடை தான் தூக்கி பிடிப்பீங்க. நீங்க பிளெஸிங்கை விட காட் அதிகமா பாப்பீங்க. இந்த இடத்துலயும் அதான் நடக்குது. 2வது நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் இந்த பைபிள் வதிக்கும் போது எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது, ஐசக் ஏன் ஆபிரகாமுக்கு 100 வயசுல வரணும்னா, ஆபிரகாமுக்கு 100 ஆனதான் வரணும்னு அவசியம் இல்லை. கிரைஸ்ட் எப்போ வரணுமோ அதை பேஸ் பண்ணி தான் ஐசக் இவருக்கு வருவார். அந்த டைமிங் ஏத்த மாதிரி தான் இவருக்கு குழந்தை பிறக்கும்.
அதுக்கு ஆபிரகாம் 110 110 கூட ஆகும். ஆனா கிரைஸ்டோட டைமிங் ஏத்த மாதிரி தான் இவரு. இப்ப பிரச்சனை டைமிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டைமிங் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவசரப்பட்டு கேட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா அப்ப கிரைஸ்ட் எப்போ வந்திருக்கணும்? 10 வருஷம் முன்னாடி வரணும். எல்லாமே மாறி இருக்கும். சோ காடோடைய பிளான் அதான். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு? நகைத்து சிரிக்கிறார். அதெல்லாம் குழந்தை பிறக்காது, இவர் எப்படி பிறக்கும்? 100 வயது சென்றவளுக்கு பிறக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்ப அடுத்து ஜேக்கப்ட்ட போயிட்டு ராகேல் கேக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை கொடும், அக்காவுக்கு மட்டும் குழந்தை பிறக்குது, எனக்கு பிறக்கல. அந்த அம்மா வந்து பொறாமப்படுறாங்க, அதெல்லாம் தப்பு தான். அந்த அம்மா இருக்கு. ஒரு நார்மலா ஒரு பெண்ணா பார்த்தா நியாயம் இருக்கு. என்னன்னா இவர் நேசிச்சு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு உங்க அக்காவை பிடிக்கவே பிடிக்காது, உங்க அப்பா தான் கொடுத்துட்டாரு என்ன, ஆனா நான் உங்க அக்காவும் சேர்த்து வேலை செஞ்சேன், ஆனா நான் பார்த்தது 14 வருஷம் உனக்காக தான். இவருடைய வெரி டியரஸ்ட் ஒய்ஃப் அவங்க. ஆனா இந்த அம்மாக்கு குழந்தை இல்ல, அந்த அம்மாக்கு மட்டும் பிறந்துகிட்டே இருக்கு 4 குழந்தை. அடுத்து 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 பிறகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல, நீங்க யாரை நேசிக்கிறீங்க அதிகமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. இப்ப இந்த அம்மா வந்து என்ன செய்யுது? நீர் எனக்கு பிள்ளை கொடும். இப்ப இவர் அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, நானா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன், தேவனல்ல வார்த்தை கர்த்தர் கோவப்பட்டானா. அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். நேசிச்ச மனைவி தான் கேக்குறாங்க, யாருக்காக 14 வருஷம் வேலை செஞ்சாரோ அந்த அம்மா கேட்கறது ஒரு நியாயமான கேள்விதான். எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த அம்மாக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25 வயசு இருக்குமா? ஒரு யங் ஏஜ் தானே. அந்த அம்மா கேட்கும் போது இவர் ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, சில நேரங்கள்ல வந்து அவங்க பேசுறது நம்ம கோவத்தை உண்டாக்கும். சிலரெல்லாம் கோவத்தை உண்டாக்குற மாதிரியே பேசுவாங்க, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. இந்த அம்மா வந்து நியாயமான ஒரு கேள்வி கேக்குது, எனக்கு பிள்ளை கொடுங்க, எனக்கு மட்டும் இல்லையே, எங்க அக்காக்கு 4 குழந்தை பிறக்குதே அப்படின்னு நியாயமான கேள்வி. இப்ப இவர் என்ன பண்றாரு? பயங்கர கோபம் கொண்டு கத்துறாரு. இப்போ 3வது ஐசக் எடுத்துக்கோங்க. 20 வருஷம் பிள்ளை இல்ல, ஆனா கோவப்படல. ரெபேக்காலும் கோவப்படல. இப்போ ஆபிரகாம் டீல் பண்ணதுக்கும் ஐசக் டீல் பண்ணதுக்கும் ஜேக்கப் டீல் பண்ணதையும் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அது இல்லாம இதுல பியூட்டி என்னன்னா, கடவுள் ஒரு இடத்துல மோசஸ் கேட்கும் போது, நான் யாருன்னு கேட்கும் போது, tell them I am the God of Abraham, Isaac and Jacob. இதே 3 கேரக்டர் தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா முற்பிதாக்களின் ஆசீர்வாதம்ன்றது இவங்க 3 பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 3 பேருமே சாதாரண கேரக்டர்ஸ் இல்ல. ஆமா, மிகப்பெரிய கேரக்டர்ஸ். இன்னிவர்ல நிக்குது. ஆமா, காடோட மாஸ்டர் பிளானை இவங்க 3 பேரை பிரிச்சு கொடுத்திருப்பாரு. இவர் வந்து இஸ்ரேல் ஜேக்கப், இவர் வந்து ஜென்டைல் யாரு? ஆபிரகாம், சினையார் தேசம் பாபிலோன். நடுவுல வந்து ஐசக் யாரு? கிரைஸ்டுக்கு அடையாளம். ஒரு பக்கம் புறஜாதியார், ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள். இது ரெண்டுத்துக்கு நடுவுல இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த 3 தான் பேஸ் ஆஃப் பைபிள்னே சொல்லலாம். ஆமா, கடைசி நியாயப்பிரமாணம் சுயாதீன பிரமாணத்துக்கு ரெண்டுத்துக்கும் மத்தியில இயேசு. இந்த 2 இருக்கும். இவங்க தான் அந்த 3 பேரு. அந்த 3 பேருடைய பர்சனல் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு. நான் ரொம்ப நேரத்துல யோசிப்பேன். அதாவது நாங்க மீட்டிங் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறோமா, அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பொதுவா இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல, எவ்வளோ பேசுறாங்கன்னா, இல்ல இவ்வளவு விஷயம் என் ஃபேமிலில இருந்து கத்துக்கிறது தான். நான் வந்து உடனே நம்ம ஃபேமிலி அப்படி இருக்கும், டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலம் வந்த பிறகு அது அப்படி மாறும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்ல மாறும். ஆனா எடுத்த உடனே அப்படி இருக்குமானா தெரியாது. நிறைய ஃபேமிலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் போகும், நிறைய பிரச்சனைகள் போகும். அவங்க கத்துப்பாங்க, கீழே விழுந்துதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், கார்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆகாம கார் கத்துக்கிட்ட ஒருத்தம் கூட கிடையாது இல்லையா? கார் ஓட்டுறவங்க எல்லாரையும் பாருங்க, முதல்ல ஒரு ஜஸ்ட் கியர் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயிடும். அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, ஆக்சிலேட்டர் மெதுவா விடுங்க, இதை பிரேக் எப்படி பிடிங்க, அப்படியே ஸ்மூத்தா விடுங்க, போகும் பாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை விட்டாதான் போகும். அந்த மாதிரிதான் லைஃப். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாதவன் அவன் இல்ல, அதிக பிரச்சனை உள்ளவன், அதிக அனுபவம் உள்ளவன், அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணவனா இருப்பான். அந்த மாதிரி தான் இங்க. சோ இப்ப நம்ம வந்து இது பேசுறோன்றதுனால நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கவுன்சிலிங்ல அவன் போன் பண்ணி கேட்பாங்க, இல்ல நீங்க எங்க ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் எங்க வருது? ஒன்னு பைபிள்ல இருந்து வருது, இன்னொரு சொந்த அனுபவத்துல இருந்து பிராக்டிகல். இப்ப இந்த 3 பேரையும் வச்சுக்கோங்க. 3 பேருடைய எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஃபேமிலிய, இவங்க 3 பேரும் எந்த விதத்துல ஹேண்டில் பண்றாங்க. ஒரே பிரச்சனை
பிள்ளை இல்ல பிரச்சனை இன்னைக்கு எடுக்கிறேன், அதுல இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 3 பேருக்கும் சிமிலர் இஷ்யூவா இருக்கு. சிமிலர் ரேஷியோ. அந்த அம்மாவுக்கும் 20-25 வருஷம், 75 வயசுல தான் கானானுக்கு வராங்க. 25 வருஷமா பிள்ளை இல்ல. ரெபேக்காலுக்கு 20 வருஷமா பிள்ளை இல்ல. இந்த அம்மாவுக்கும் பிள்ளை இல்ல. இந்த காலகட்டத்தில் 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றான், பரியாசம், அவரு நகைக்கிறாரு. அது எப்படி, அவ்வளவுதான் விடு, முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் என்ன, இதுக்கு மேல என்ன உனக்கு கிடைக்காது, ஒரு நெகட்டிவ் அப்ரோச். இது நிறைய பேர் இருக்கும். சில நேரங்கள்ல வீட்டுல ப்ராப்ளம் வரும்போது உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பாசிட்டிவான வேர்டு, ஒரு பாசிட்டிவ் வேர்ட். நான் இதை வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும் சொல்ல விரும்பல, பிள்ளைகளுக்கும் சொல்ல விரும்புறேன். பிள்ளைகள் கொஞ்சம் மார்க் குறையும் போது, அல்லது பிள்ளைகள் கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல டவுன் ஆகும்போது, பல நேரங்களில் இன்னைக்கு இருக்க அப்பா அம்மா செய்யற தப்புல ஒண்ணு என்னன்னா, மத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்றது. அவனை பாரு எவ்வளவு எடுத்திருக்கான், 90 எடுத்திருக்கான். இதுல வேற சொல்லுவாங்க, படிக்க வழி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறான், அவனா நல்ல மார்க் எடுக்கிறான், நீ நல்லா சாப்பிடுற, எல்லா வசதி இருக்கு, நீயே மார்க் எடுக்க மாட்டேங்கிற. அதாவது அவன் அளவுக்கு நம்ம அகாடமிக் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முடியாது. இவனுக்கு வேற குவாலிட்டி இருக்கும். இவன் 70 தான் எடுப்பான், ஆனா நல்லா மியூசிக் வாசிக்கிறவனா இருப்பான். எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப படிப்புல மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப எங்க அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு ஜெபிக்கிறேன்னு. அதாவது அந்த ஜெபம் தான் என்ன காப்பாத்துச்சு நான் நினைக்கிறேன். நீங்க இப்படியா? எங்க அம்மா அப்படியே ஆப்போசிட். படிக்கணும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. நானும் 10th வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா எடுத்துருவேன். 10th இருந்து ஆஸ் யூசுவல் யங்ஸ்டர் ஆயிட்டோமா, டீனுக்குள்ள வந்துட்டோமா, அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் வழிவடைக்க போற காலம் வரும்போது சம்மாட்டி அடிப்பாங்க, 10வதுலயே அடிப்பாங்க, அடிச்சு நொறுக்குவாங்க. நான் சொல்லுவேன் வரலையே எனக்கு. உடனே என்ன கேட்பாங்க, நீ எல்கேஜி நல்லா தானே படிச்ச? அவங்க இன்னைக்கு பெற்றோர் அதான் கேக்குறாங்க. அவன் 3வது வரைக்கும் நல்லதாக படிச்சான். 3வது வரைக்கும் வேற ரிங்கா ரோசஸ். நமக்கு 10வது என்ன இருக்குன்றது முக்கியம். அதாவது ஒரு சிலருக்கு வரும், அடமண்டா படிக்காம இருப்பாங்க, அது வேற. ஒரு சிலருக்கு வராது, படிச்சாலும் வராது. போய் மார்க் எழுதுனா ஒரு சிலர்லாம் எக்ஸாம் ஹால்ல போய் கேட்டிருக்கான், இன்னைக்கு மேக்ஸா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு கம்பாரிசன், ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க, தான் பையனை பத்தின ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அதை பாக்குறது இல்ல, வாங்கிட்டு பக்கத்துல கொண்ட பாக்குறது, நீ எவ்வளவுப்பா. அதுவே இந்த பையனுக்கு ஹர்ட் ஆகுது. நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க மத்தவங்களோட? என்ன நீங்க என்ன திட்டுங்கன்றான், என்ன திட்டுங்க, பட் கம்பேர் பண்ணாதீங்கன்றான். இன்னைக்கு அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு குரூப் இருக்கு. இது மாதிரி ஹேண்டில் பண்ற ஒரு குரூப். 2வது ஜேக்கப் மாதிரி பயங்கர கோவம். அந்த அம்மாவே ஹர்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு, டென்ஷன் ஆகுறாரு. இவர் டென்ஷன் ஆகுறாரு. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு, சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் கோவம் வந்துடும். சும்மா அடிக்கடி ஒரு விஷயத்த திருப்பி சிலர்லாம் வீட்டுல சொல்லி அனுப்புவாங்க, நீங்க வரும்போது மறந்துடாதீங்க அப்படிம்பாங்க. நீங்க போயிட்டே இருக்கும்போது போன் வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, மறந்துடாதீங்க திருப்பி பாருங்க. ஆமா, அடுத்த 1 ஹவர்ல வரும், மறந்துடாதீங்க அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும், கோவர்ல என்ன சொன்னாங்கன்னே மறந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மதியம் லஞ்ச்ல ஒரு போன் வரும், கேட்டா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இவ்வளவு சொல்லி நீங்க மறந்துட்டீங்க தானே அப்படிம்பாங்க. பிராக்டிகல் தானே. அப்போ அது ஒரு கோபத்தை உண்டாக்குற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல ராகேலை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா அப்படி கேட்டது எனக்கு தெரியல. அவள் பிள்ளை கொடும் என்று கேட்டால் யாக்கோபு கோபம் கொண்டு ரொம்ப கோபப்படுற. சோ அந்த இடத்துல ஹேண்டில் பண்ற விதம், நான் இந்த சில இடத்துல சொல்லுவேன், குழந்தை இல்லையா வருதா, இதுல இன்னொருத்தர் இருக்கா பாருங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும். அவன் 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் 1st சாப்டர் 6 8 நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அண்ணாளுக்கு குழந்தை இருக்காது, சாமுவேல் குழந்தை இல்ல, சாமுவேல் மறக்கல, ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. இவருக்கும் 2 மனைவி, எல்கானாக்கும். அந்த இன்னொரு அம்மாவுக்கு நல்ல குழந்தை பிறகுது, நிறைய குழந்தை பிறகுது அந்த அம்மாவுக்கு. இப்போ அவ புருஷன் சொல்ற வேர்டு பாருங்க, 8வது வசனம் 8th verseல, அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா. எவ்வளவு கம்ஃபர்டிங் வேர்ட் பாருங்களேன். அவ அழும்போது, அவ சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காளா, அழாம இருக்க, அழுதுகிட்டு இருக்கிறாளா, ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாளா. அப்ப அந்த இடத்துல அவன் சொல்றானா, 10 உனக்கு குழந்தை இல்லை அவ்வளவுதானே, 10 குழந்தை இருந்தாலும் என்ன மாதிரி வருமா உனக்கு அப்படின்னு கேக்குறானா. இந்த 4 கணவர்களையும் பாருங்களேன் இல்ல, ஏன்னா நான் இதை யோசிச்சு பார்ப்பேன், இந்த 4 பேரும் எப்படி ஒரே இஷ்யூ ஒண்ணுதான், ஹேண்டில் பண்ற விதம். ஒருத்தன் கம்ஃபர்ட்டா இருக்கான், ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்றான், ஒருத்தன் கோவப்படுறான். ஆனா இதுல எல்லாத்த விட டாப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐசக் தான். அவன் ப்ரே பண்ணான்,
நீங்க சொன்னீங்களே எங்க அம்மா பிரேயர் பண்ண சொல்லுவாங்கன்னு, அவன் சொல்லுவான், அவன் பிரேயர் பண்ணுவான். நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினால் அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இங்க இங்கிலீஷ்ல வந்து now Isaac pleaded with the Lord for his wife. Pleaded. Because she was barren and the Lord granted his plea. And Rebecca, his wife, conceived. Granted his plea. அப்படின்னா கர்த்தர் வந்து ஐசக்கோட ஜெபத்தை கேட்டாருன்றது ரொம்ப தெளிவா பதிவாது. இப்போ இந்த 4 ஹேண்டில் பண்ற பேரும் ஒரே விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இது வந்து நாட் ஒன்லி ஃபார், நான் சொல்றது வந்து குழந்தை விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் நீங்க ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. பிள்ளைகள் வந்து சரியா படிக்காம இருக்காங்க, வீட்டுல வராங்க அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்கிட்ட, நான் இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் சொல்றேன், ஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த ஜெனரேஷன் நான் சொல்றேன், நம்ம ஜெனரேஷன் கிட்ட டீல் பண்ண மாதிரி இன்னைக்கு ஜெனரேஷன் டீல் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் நம்ம உட்கார கூட மாட்டோம். உட்கார்றது ரொம்ப யோசிச்சுவோம், மிரட்டுவாங்க, கண்ணுலயே மிரட்டுவாங்க, அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கம்ஃபர்ட் எதிர்பார்க்கறாங்க. அவங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு தம்பி கிட்ட போய் உட்காந்து, அவன் பாத்தீங்கன்னா ரூம்குள்ளேயே இருப்பான். அவங்ககிட்ட அவனுக்கு ஒரு ஓசிடி ப்ராப்ளம் வந்துருச்சு. வந்த உடனே அவன் ரூம்குள்ளேயே இருக்கான். அப்போ அவங்ககிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேச சொல்றாங்க. பேசும்பொழுது அவன் சொல்ற வார்த்தை, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், ரூம்குள்ளேயே இருக்கேன், எனக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த கம்ஃபர்ட்ங்கிறது வேற எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசினா அவனோட இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து கேம்ஸ்ல பசங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுட்பால் விளையாட விட மாட்டாங்க, கிரிக்கெட் விளையாட விட மாட்டாங்க. நம்ம காலத்துல நம்மளதான் ஈஸியா தள்ளி விட்டுருவானுங்க, போய் நில்றா வரமா நீல இல்லைன்றாங்க. அது நமக்கு ஹர்ட் ஆகாது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஹர்ட் இருக்கும், உடனே நம்ம அதை மறந்துட்டு வேற வேலைக்கு போயிடுவோம். இப்ப இருக்க பசங்க அப்படி ஆகல, அத பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறாங்க. நான் ஒதுக்கப்பட்டுட்டேன், உடனே நான் போயிட்டு அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்துக்கிறான். அப்புறம் மனுஷங்கிட்ட பேசுறதை விட்டு ஏஐ கிட்ட பேசுறான். அது கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏஐ அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது. ஒரு நாள் அதே ஏஐ அவனை சூசைட் பண்ணிக்கவும் சொல்லுது. அங்கதான் டேஞ்சர் இருக்கு. அப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவனுக்கு தேவை வந்து இந்த 4ல எது நீங்க, அது பேரண்டா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அல்லது கணவனாக இருக்கட்டும், அல்லது அப்பாவாக இருக்கட்டும், என்ன ரோலோ இந்த 4ல நீங்க எந்த ரோல்ல இருக்கீங்க தான். நான் அதனாலதான் எப்பவும் சொல்வேன், ஃபேமிலியில உட்காந்து பேசும்போது, குறிப்பா நான் என் பிள்ளைங்கிட்ட பேசும்போது, இந்த கோவப்பட்டு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றத வந்து, நானும் கோவப்படுவேன், கோவப்படாமலாம் இல்ல நான் சொல்லவே இல்லை. அது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். 6 மாசத்துக்கு ஒன்ஸா இருக்கும், இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸா இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப நேரம் நம்ம பொறுமையா இருந்து ஒரு இடத்துல பஸ்ட் ஆகும். அது பிரேக்கிங் பாயிண்ட். அது எல்லாருக்கும் இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி வரவங்க இருக்காங்க. ஏஜ் ஆக ஆக அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி வரும், அது கண்டிப்பா வரும். ஆனால் இந்த நீங்க அந்த பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்து எவ்வளவு கம்ஃபர்ட்டா பேசுறீங்க. சில பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னால செய்ய முடியாதுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. அவன் சொல்லும் போது இதெல்லாம் உன்னால முடியாதுப்பா அப்படின்னாலே அவன் ஹர்ட் ஆயிடுறாங்க. நீங்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க, ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுங்கன்றான். அதான் என்கரேஜ் பண்ண சொல்றாங்க, ட்ரை பண்ணி பாரு. அப்போ இந்த இடத்துல இதுதான் ஒரு பெஸ்ட் ஃபேமிலியோட வெரி இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன். அதுவும் இன்னைக்கு உள்ள லெவல்ல இந்த இஷ்யூ நீங்க எடுத்துங்க. எத்தனை குடும்பத்துல நீங்க பிள்ளைகள் இல்ல, ஏன் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு உலகத்துல? காரணம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு வந்து பிறக்கிறது குறைஞ்சிருச்சு. அப்படி பிள்ளைகள் குறைக்கும் போது இவங்க நிறைய ஐவி மெத்தடுக்கு போறாங்க. போகட்டும், அது அவங்களுடைய இஷ்டம், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பெண்ணுக்கு அவங்க ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைய ஐவி மெத்தட் போறதுக்கு அந்த பிள்ளைய வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, நீ போமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, கர்த்தர் மிராக்கலா எனக்கு ஒரு பிள்ளை தருவாரு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. அந்த பிள்ளைய அவங்க பேசின விதம் இருக்குல்ல, ஹேண்டில் பண்றது, அவ கடைசியில சரி போய் தொலைக்கிறன்ற முடிவு வந்துட்டா. கணவனும் சரி மாமியாரும் சரி, அவங்க பேசுற அந்த விதம், பேசி அவளை ஐவி மெத்தடுக்கு அமுச்சு விட்டாங்க. அவ என்ன சொல்றா போன் பண்ணி, அண்ணா ஐவிக்கு போறது எனக்கு பிரச்சனை இல்ல, இவங்க என்ன பண்ண விதம் இருக்குல்ல, இப்போ அடுத்து அங்க போனா ஐவி மெத்தட்ல நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, ஒரு நாளைக்கு 2 இன்ஜெக்ஷன் அப்படிலாம் போடுவாங்க. அது பெயின்ஃபுல் ப்ராசஸ். அது அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணும்போது அந்த வலி வர வர அவளோட மொத்த கோபம் யார் மேல திரும்புது? எனக்கு இந்த வலிக்கு நீங்க 2 பேர் தானே காரணம். அதே நேரத்துல அந்த பிள்ளையே கன்வின்ஸ் ஆகி
இப்போ இவங்க கம்ஃபர்ட்டா இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி இல்ல கடைசியில போறாங்க, அந்த பெயின்ல இவங்க கூட நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெயினே அவளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பேரபிளா இருக்கும், அக்செப்டபிளா இருக்கும். கூட ஒரு 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த பெயின் இப்போ அவளுக்கு டபுள் மடங்கா தெரியுது. காரணம் என்னன்னா கம்ஃபர்ட் பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. இதுதான் இன்னைக்கு உள்ள ஃபேமிலிஸோட சிச்சுவேஷன். இதுல இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்கறீங்க, அப்போ உங்ககிட்ட தான் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? சிலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட எந்த கம்ஃபர்ட்டும் வராது. அதான் பிரச்சனையா இருக்கும். இங்க 2 பேர்கிட்ட இது இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கணும். கணவனுக்கு ஒண்ணுனா மனைவி வந்து செய்யணும்ல, அதுக்கு மாதிரி இட்ஸ் a பார்ட்னர்ஷிப் தானே. போன எபிசோட்ல பார்த்தோம், ஏதோ ஒரு இஷ்யூ வரும்போது மனைவி என்ன செய்யணும், கூட வந்து நிக்கணும். நீங்க கூட நிக்காம ஒரு இஷ்யூல எதுலயுமே நிக்காம நாளைக்கு உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது அவர் என் கூடவே நிக்க மாட்டேங்கிறாரு, அன்பா இல்ல அப்படின்னா, நம்ம மறந்து கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல அதை மறந்து போய் செய்யணுங்கிறது கான்செப்ட். ஆனால் அந்த மனசுல ஒரு இஷ்யூ இருக்குல்ல, ஒரு பெரிய பாஸ்டர், அவர்கிட்ட நம்ம கவுன்சில் பண்ண முடியாது, அவர் தான் கவுன்சில் பண்றவர். அவரு ஃபேமிலியில ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் பாஸ்டர் மன்னிச்சிடலாம்ல, இப்படி பெரிய இஷ்யூ ஆகுது, மன்னிச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, மன்னிக்கலாம்டா, இந்த 25 வருஷம் என் லைஃப் போச்சு, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாரு. 25 வருஷமா நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு கம்ஃபர்ட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த ஆள் இல்ல, நான் வந்து ஒரு மருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த ஆள் இல்ல, எனக்கு ஒரு தேவை வரும்போது அந்த ஆள் கூட இல்ல. 25 வருஷம் நான் பாட அனுபவிச்சு 25வது வருஷத்துல இப்ப அவங்களுக்கு அந்த தேவை வருது, மாத்திரை எடுத்து கொடுக்கணும் போது நான் தேவைப்படுறேன். அப்ப நான் அதை எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்டார். எனக்கு ஒரு வகையில் அவர் கேட்டது நியாயமா தான் பட்டுச்சு இல்லையா? அந்த 25 இயர்ஸ் நான் இழந்துட்டேன், அதை ரிகவரி பண்ண முடியாது. மன்னிக்கிறோம், அது வேற விஷயம். பலரால மன்னிக்க முடியுது, மறக்க முடியல. இங்கதான் ஐசாக்கோட கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது அவங்க அப்பா சம்பாதிச்சதை கூட எடுத்துடுறாங்க, நம்ம பேசணும்ல, அதை பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. தேவன் அதை பாக்குறாரு, அதையும் மன்னிச்சு நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா? அது டபுள் ஃபோல்ட் பிளெஸிங். அது வேற அடுத்த டைமென்ஷன்ல போயிடும். நிறைய பேர்ல என்ன பண்ண முடியுதுன்னா, அந்த இடத்துல அவங்களால போய் சரி மன்னிச்சுட்டோம், சேர்ந்து வாழ்றாங்க, எல்லாம் ஓகே, பட் மறக்க முடியல. அவங்க சில நேரத்துல அவங்க பண்ணது இன்னும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு, அவங்க செஞ்சது இன்னும் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இவங்க இன்னும் அந்த ஐசாக்குடைய இடத்துக்கு வரல. இவங்க இன்னும் அவங்களுக்குள்ள அந்த கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. இவங்க தாண்டி வரணும், வருவாங்க. ஒரு ஆண்டவருக்குள்ள வர 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 ஸ்பிரிச்சுவலா வளர வளர அது மாறி வந்துடும் ஒரு நாள், அது கத்தர் மாத்திடுவார்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கம்ஃபர்ட் அந்தந்த ஏஜ்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அது கிடைக்கணும். அதுக்கு தானே ஃபேமிலி. அதாவது பிள்ளைகள் கையை பிடிச்சு நடக்க வேண்டிய வயசுல நீங்க இருக்கணும். கையை பிடிச்சு நடக்கிறீங்க, ஒரு நாள் நீங்கள் பிள்ளைகள் கையை பிடிச்சு நடக்க வேண்டிய காலம் ஒண்ணு வரும். அப்படி நடத்தின தகப்பனுக்கு நடத்துக்கிறதுக்கு பிள்ளைகள் இருப்பாரு, கன்ஃபார்மா இருப்பாங்க. எக்ஸம்ஷன் இருக்கு, 1-2 நடக்காம போகும், அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதுன்னு வச்சிருங்களேன். ஆனா பெரும்பான்மையான நேரத்துல பிள்ளைகளை நீங்க எவ்வளவு யங் ஏஜ்ல அவங்களுக்கு தேவைப்படும் போது, அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது நீங்க அங்க போயிட்டீங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க தேவைப்படும், உங்களுக்கு பிள்ளைகள் தேவைப்படும் ஒரு காலத்துல, அன்னைக்கு அவங்க கூட நிப்பாங்க. 100% நான் சொல்லுவேன். சொன்ன மாதிரி 12ல 1 யூதாஸா இருக்கும், அதை விட்டுருங்க. மிச்ச 11 இருந்த மாதிரி 99% பிள்ளைகள் நிப்பாங்க. அவங்க அந்த தகப்பனுடைய அன்பு, அதுவும் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் அந்த 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 4 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில ஃபேமிலியில இருக்கீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே பிற்காலம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த டோட்டல் இந்த தலைப்புல, தேவனுடைய வீடு தலைப்புல பல எபிசோட்ஸ் பேசியிருக்கோம். நம்ம நிறைய நேரங்கள் தொடர்ந்து பிராக்டிகலா இருக்கு, வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குன்றாங்க. அதுவும் இல்லாம போன பதிவுல மனைவிகளோட பாயிண்ட் பார்த்தோம், கணவர்களோட பாயிண்டும் பாக்குறோம். ஆனா டோட்டலா பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அன்பானவர், அதுவும் இல்லாம எவ்வளவு நியாயமா டீல் பண்றாரு, ஒரு இஷ்யூயும் எப்படி டீல் பண்றாருன்னு பார்த்து நம்ம வெளியேந்து கத்துக்கிறதோட பைபிள்லயே எவ்வளவு விஷயங்கள் நம்ம தோண்டி எடுக்கும் போது அவ்வளோ புது விஷயங்கள் வருது. நமக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத கோணங்கள் பலது இருக்கு. இப்ப கடைசியா இந்த டோட்டல் சீரீஸை பார்க்கும்போது இது எப்படி நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய பேசிட்டே போலாம். பட் நம்ம 2 பேரும் பேசும்போது ஒவ்வொரு சீசன்ல நம்மள வழி நடத்துறாரு கடவுள். ஸோ எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம், இந்த சீசனை புதுசா நம்ம வேற என்ன திங்க் பண்ணலாம்ன்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன்னா உனக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கிறதுனால இந்த கேள்வியை நான் இப்படி வைக்கிறேன்.
இல்ல இப்ப நமக்கு இது திடீர்னு ஆண்டவர் வந்து தேவனுடைய வீடை பத்தி பேச ஆரம்பிச்சு நம்மளும் ஏறக்கூட 31 எபிசோட் பேசிட்டோம். நிறைய ஆமா. சோ கொஞ்சம் இதுல ஒரு பிரேக் கொடுத்துட்டு எனக்கு என்னன்னா இப்போ வேர்ல்டு வைட் பாத்தீங்க சொன்ன என் டைம் அடையாளங்கள் நிறைய போயிட்டே இருக்கு. வார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பக்கம் ஃபெமைன்ஸ், ஒரு பக்கம் வந்துட்டு டிசீஸ், எல்லாமே பெஸ்டிலன்சஸ் எல்லாம் வருது. சோ இந்த என் டைம் ஈவெண்ட்ஸ் பத்தி, இந்த சயின்ஸ் அடையாளங்களை பத்தி பைபிள்ல உள்ளதுக்கும் ப்ராஃபசிஸ், ஓவரால் பைபிள்ல கடைசி காலத்துல நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி இப்ப நம்ம காலத்துல நிறைவேறுது, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எப்படி நடக்குது அப்படிங்கறத கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்கு நம்ம அதை பத்தி நம்ம பத்தி பேசலாம். இப்போ தேவனுடைய வீடு நம்ம எபிசோட்ஸ் அப்போ முடிக்கிறோம். அப்போ இல்ல அப்போ கடைசியா ஒரு விஷயத்துல சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு எபிசோட்ஸ் பார்த்த நேயர்கள் இன்னொரு புது சீரீஸ்குள்ள நம்ம போறோம். ஒரு ஃபவுண்டேஷனா, ஒரு டேக்அவேயா, மேஜரா நம்ம இதை ஆரம்பிச்ச நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலது இருக்கு. பட் டோட்டலா சமரைஸ் பண்ணணும்னு சொன்னா எப்படி நீங்க பார்க்கலாம்? இந்த தேவனுடைய வீடு இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கடைசியா சொல்லி முடிக்கலாம்? நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லாம் சொல்ல போனா கிரைஸ்ட் தான் அதுக்கு பேஸ், ஃபவுண்டேஷன் அவர் தான். மேல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஞ்சம் கிச்சன் கோணலா இருக்கும், சில நேரத்துல தண்ணி வராது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டு பெருசா இருக்கும், சில நேரத்துல பெயிண்டிங் சரியா இருக்காது, இதெல்லாம் இருக்கும். பட் பேஸ் கரெக்டா இருக்கு. பேஸ் கரெக்டா இல்லாதான் பிரச்சனை. பேஸ் கரெக்டா இருக்கு. மேல பார்த்து பொறுமையா கட்டினா நல்லா கட்டலாம். பிரச்சனைகள் வரும். நீங்க சில நேரத்துல போய் பாருங்க, கட்டுறவங்க கூட போய் பாருங்க, சிமெண்ட் கலவை கொஞ்சம் பிரச்சனையாயிரும், செங்கல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், பாதியா உடைப்பாங்க, எல்லாரும் பிரச்சனைகள் வரும். இங்க பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. இல்லன்னு சொன்னாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கூட உங்களை மீட் பண்ணலாம், அவங்கள வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். நம்ம 99% இப்படிதான் இருக்கு, ஒரு 1% இல்லாம இருக்கலாம். அது கூட அவங்களுடைய பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கல்யாணம் ஒரு 5-20 வருஷம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அப்படி இருந்திருப்பாங்க. இல்ல நாங்க டே ஒன்ல டவுன் டு எர்த் தான், நான் ஏஞ்சல பார்த்தேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சோ அந்த ப்ராப்ளங்களுக்கு நடுவுல அதை எப்படி கட்டி எழுப்பி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். ப்ராப்ளமுக்கு நடுவுல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாள் தான் பெரிய ஆளு. எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம். சோ நாம சொல்றதான் பேஸ்மெண்ட் பக்காவா இருக்கு, கிரைஸ்ட். அதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்க ப்ராப்ளங்களை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி ஒரு அழகான தேவனுடைய வீடை உருவாக்க முடியும். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். பல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் அது கரெக்டா இருந்துச்சுன்னா மற்றது என்ன எவ்வளவு மாடி கட்டினாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது சொன்னோம். நான் கத்துக்கின ஒரு டேக்அவே என்னன்னா, ஒரு கவனன்ட், அதாவது கான்ட்ராக்ட் இல்ல, அந்த குடும்பம் வந்து ஒரு கவனன்ட்டுக்குள்ள போகணும். அந்த கவனன்ட்னு சொல்லும் போது உடன்படிக்கை. அப்போ அந்த கவனன்ட்ல அவங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா தேவனோட பிளான்ல இருக்கும்ன்றது நான் கத்துக்கிட்டேன் இந்த பல எபிசோட்ஸ்ல. மிக்க நன்றி. அடுத்த சீரீஸ்ல ஒரு புது டர்னிங் பாயிண்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம், கடைசிகள் அடையாளங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்ல போறோம். சோ நிறைய பிரேயர் அது பின்னாடி இருக்கு. அது இல்லாம நேர்களும் வெயிட் பண்றாங்க. புது இடத்துல இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. பல லாங்குவேஜஸ்ல வருது, இன்னும் பல தேசங்கள்ல இருந்து வருது. சோ இதுவும் இந்த நியூ டைமென்ஷனுக்குள்ள நம்ம போகும்போது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது ஐ எம் ஷூர் ஸ்பிரிச்சுவலாவும் க்ரோ பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட பல எதிர்பார்ப்போட அடுத்த சீரீஸ்ல நம்ம சந்திப்போம்.